டிக்கெட்டை கேட்டு வாங்க கேட்டு வாங்க. எங்கே போனோம்? கிழக்குப்படி போனோம். போய் உட்காருங்க. வணக்கங்க. ஓகேமா? கண்டக்டர்னே, இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ, என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு. அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க. இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த சேவ் சட்டை போட்டிருக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்குப்பட்டி. அதே போட்டி எங்களுக்கு போடுங்க. எத்தனை போட்டி? 6 பட்டி போடுங்க. அடடா, முத்தியா தம்பியா, எப்போ வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, ஊர்ல இல்லையா? கதவு சாத்தி இருக்கு. அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? நாங்க அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரியவர் உள்ள படுத்திருக்காரு. அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டா அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏன்னா இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? எந்த வண்டி? அட பொழப்பா கேட்டனே. அது ஏன் நம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். என்னங்க எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தமிழ்காரருக்கு ஒரே வயிற்று போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நேரம் போட்டிருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி, உங்க தமிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சுமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவல்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனே, அது பத்திரமா இருக்கா? எந்த துண்டு? அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான். பொல்லாத துண்டு. அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறோமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா? துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன். ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான் இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தேடுங்க, நான் வர்றேன். அது எப்படி தனியா தேடுறது? டேய் வாங்கடா. டேய் எந்திரா. சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாய்ச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜத்தின் புள்ள, உட்கார்ந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே, நீங்க கடைக்கு போலாமா? ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா. ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல.
இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, இந்தா என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்கு வேண்டாம். கந்தசாமி என்ன குரு கொடுங்க. அண்ணே ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க சுண்ணாம்பு. இந்த இருக்க எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதஸ் அனுப்பியிருக்கேன். நாதசா? அவனையும் அனுப்பிச்சிங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. ச்சே, அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? வரான். இதாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல? சுண்ணாம்பு. இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. ஆள் சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணும் இல்லையே. நல்லா வாய் தர. ஐயோ வேகுதே, வேகுதே, வேகுதே. வேகுதா? நல்லா வேகுது. என் காசையெல்லாம் தின்னது இந்த வாய் தானே. வெந்து சாம்பல் ஆகுது. என்ன சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு? காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன உடுங்கடா. ஐயோ, என்ன தங்கச்சி அழுதுட்டு வர்ற? அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது. பெரும் வயத்தோட இருக்கியே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன விரட்டுது. அவனோட பெரிய அக்க போரா இருக்குமா? பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசந்து அடி படுக்கையும் நொந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லிட்டியாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும்னா விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. டேய் பேரிக்க மாட்டியா? நீ எங்கடா இங்க வந்த? தம்பி பால் சாப்பிடணும்னு சொன்னாங்க, வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே. இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு? இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. நானா சொன்னேன்? இது பழைய பழமொழி. பழமொழியை ஏன்டா சொல்றீங்க நாயீங்களா? நாடா இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்கடா. எங்க உயிரை எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? அனாவசியம் பேசாத. பிச்சு போடுவோம் பிச்சு. உங்க சண்டைக்கு இது வேடா. வெளியே போய் போடுங்க, போங்க. போடா நாதஸ், போடா. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்னப்பா அம்மா கண்ணீர் கம்பளியமா போகுது? நீ வேற மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கிற. ஆமா, ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? மனசு சரியில்லைண்ணே. இங்க பாரு, ஓ மனச பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன். அத நான் சொன்னா இங்கேயே நீ ஆட ஆரம்பிச்சிருவ. என்ன? நம்ம ஆடுற அன்னைக்கு அதே ஊர்ல அதான் போவோம் ஆளு காமாட்சி, அதுவும் ஆடுது. நிஜமா சொல்றீங்க? தம்பி, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. ஒரு கோஷ்டி காமாட்சி கரகாட்டத்தை புக் பண்ணிருக்காங்க, இன்னொரு கோஷ்டி நம்ம கிட்ட வந்து இதான் சாக்குன்னு ரேட்டை ஏத்தி சர்ன்னு கறந்துட்டேன். என்ன தம்பி, நீ ஆடுறியா இல்ல அம்மா சொன்ன மாதிரி அடுத்த பஸ்லயே அட்வான்ஸ்? வேணாண்ணே. அடே வாங்க வாங்க. வணக்கம். கார்ல வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பஸ்ல வந்திருக்கீங்க. அது வந்து என்ன ஆச்சுங்களா? அது காரை பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இல்லங்க, ரிப்பேருங்க. ஊரு ரொம்ப தூரங்களா? கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். அண்ணே, நாம எப்படி போறதுன்னு கேளுங்க. எப்படி போறதுங்க? நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? அது மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வாங்க போலாம். வாங்கடா தேங்காய் தலைங்களா, போங்கடா போய் ஆளு கொண்டு கொடுங்கடா. மண்டைகளை பாரு. என்ன சீக்கிரமா போக முடியாது போல் இருக்கே. இவ்வளவு வண்டி அடைஞ்சலா இருக்கு. வண்டிக்கு மட்டுமா நமக்கு அடைஞ்சலு? ஏன் இவ அடைஞ்சல் இல்லையா? அண்ணே சும்மா இருக்கண்ணே. இப்ப தம்பி வர அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாகணும். தம்பிக்கு தான் நல்லா பாட்டு தெரியும்ல, ஒரு பாட்டை எடுத்து விட சொல்லுங்க. ஏன்டா எடுத்து விடுறதுக்கு என்ன பாக்கெட்லயே வச்சிருக்காரு? பாட்டெல்லாம் வாயில பாடுறதுடா. தம்பி, வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான்,
நமக்கு போற களைப்பு தெரியாம இருக்க நீதான் ஒரு பாட்டு பாடம்பா. இன்னும் காணோம். சரசு, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத. மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்காரன் கண்ணில் படல. இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்புல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பழன்னு தெரியுதே. எத்தனை பேர்ட்ட பழகி இருக்க? எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா அவ்வளோ பல்சா? கடை பழசு, இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய் யாரவ? ஐயோ அண்ணனா? பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து 2 பேரும்? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது. அதையே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு. நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா என்னங்க இது? போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? போடி. என்ன அந்த தவுள்காரன் ரொம்ப துள்றா? அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காம ஒதுங்கிற வேண்டியதானே. வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா. அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பையன். மாவு பையன் இல்லங்க, மாங்காய் மடையன். நம்ம 2 பேரையும் அண்ணன் தங்கச்சிங்க நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட்டா ஊத்திடுவான். சரியான வெறி பிடிச்ச பையன். ஆமா செஞ்சாலும் செய்வான். ஐயோ 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 அண்ணே அண்ணே அண்ணே. அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? ஏண்டா டேய், நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? டேய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணே என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. அட என்ன அதுக்குள்ள எழுந்திருச்சீங்க? எல்லாரும் உட்காருங்க. இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு, பாத்துட்டு போங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். கெட்டி மேளம் கெட்டி மேளம். அண்ணே நீங்க தான் வாசிக்கணும். அதுவும் நான் தான் வாசிக்கணுமா? சரி வாசிடுறேன். என்ன நீங்க மட்டும் வாசிக்கிறீங்க? எங்க நாதஸ்? இத வந்துட்டே. டேய் இவள நீ கல்யாணமே பண்ணிட்டியா? எப்படா? இவங்க முகூர்த்தத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க கல்யாணத்தை முடிச்சோம். ஏன்டா அவசரப்பட்ட? இவங்களுக்கு முன்னாடி இருந்து நாங்க காதலிக்கிறோம். சொல்லு. ஆமா ஆமா. 5 10 சில்லறையா கொடுத்துக்கிட்டு இருந்தே, இப்ப மொத்தமா குடுக்குறியா? குடு நல்லாடுறா. ரொம்ப வெக்கப்படாதீங்க, நிமிந்து நில்லுங்க. ஆஹா, இந்த பையனையும் இந்த பொண்ணையும் பார்த்தா சலங்க ஒலியில வர்ற கமலஹாசனையும் ஜெயபிரதாவையும் பார்த்த மாதிரியே இருக்கியா? யாரது? நான் தான்.